ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் மேஸ்குலினாக ஃபீல் பண்ணணும், இன்னொரு கொரிலா மாதிரி ஃபீல் ஆகணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் மைண்டு சொல்லுறதை கேளுங்க. லிட்ரலாக உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ஹையர் செல்ஃப். உங்கள் மைண்டு இன்றைக்கி வந்து இந்த வேலை பண்ணணும், இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இன்றைக்கி வந்து இப்படி பண்ணணும், அது சொல்கிறபடி நடந்துக்கோங்க. அது உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப கூட்டும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. அதை நீங்கள் கேட்டு நடந்தாலே உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ஹை ஆகும். லாஜிக்கலாக இது பண்ணணும்னு பிளான் பண்ணால் அதை பண்ணுங்கள், அதில் தவறாதீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபைட், ஃபிசிக்கல் ஃபைட், ஸ்பாரிங். என்ற ஒரு க்ளவுஸ் கூட இருந்துச்சு. ஃபிசிக்கல் ஃபைட் அது உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப கூட்டும். ஸோ உங்கள் நெக்கும் பெருசாகும், மொத்தமாக உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை கூடும். ஃபைட் பண்ணுங்கள் ஃபிசிக்கலாக, அதாவது ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னலி பண்ணுங்கள். இல்லாட்டி அடிபடும், கார்டெலாம் வச்சுட்டு ஸ்பார் பண்ணுங்கள். அது உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப கூட்டும். ஸ்பாரிங், ஃபைட்டிங் உங்களோட ஆல்ஃபாவாக்கும். அடுத்து 3வது, உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாஷன். அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, 1 2 3 15வது ரெப்பு போகுது, ஈஸி. அது நிப்பாட்டக்கூடாது. 19 திருப்பி கீழே போகுதுல, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாஷன் அது ஒரு மெயினான ஒரு விஷயம். உங்களோட மொத்த எனர்ஜியும் ஃபுல்லாக டயர்ட் ஆகிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். எனர்ஜின்னு மட்டும் இல்லை, அந்த முடியாத அளவுக்கு உங்களோட மொத்த லிமிட்டுக்கு புஷ் பண்ணுற மாதிரி. ரன்னிங்காக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எதுவாக இருந்தாலும், அந்த கடைசி 3 ரெப்பு 4 ரெப்பு பியாண்ட் ஃபெயிலியர், அது உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப கூட்டும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா பீயிங் அரவுண்ட் மேஸ்குலின் மென். அதாவது உங்களை மாதிரியே மேஸ்குலினாக வேறு ஆம்பளைங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்கள் சக்ஸஸோ, நான் இது சாதித்தேன் அப்படி, இது வந்து சீன் போடுறதுக்கு இல்லை, பட் வந்து உங்களோட எனர்ஜியை கூட்டும். நான் இப்படி பண்ணேன், என் கோல்ஸில் ஒர்க் பண்ணேன், நான் என் வேலை பார்த்தேன், நான் வந்து இத்தனை கிலோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். அவங்களும் அப்ரிஷியேட் அப்படின்னு அவங்க வந்து பாராட்டுவாங்க. அப்படியே சூப்பர்ரா, இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மென் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன், நான் வர முடியலை, அப்படி இப்படின்னு சொல்கிற ஆட்களை மொத்தமாக கட் பண்ணிடுங்க. மேஸ்குலின் மென் கூட இருந்தால் நீங்களும் மேஸ்குலின் ஆவீங்க. அடுத்து பிராணாயாமாவுக்கும் மேஸ்குலின் எனர்ஜிக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? உங்கள் பிரெத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணால் லாஜிக்கலாக யோசிக்கலாம். லாஜிக்கலாக யோசித்தா மேஸ்குலினிட்டினாலே லாஜிக்கல் தான். ஸோ லாஜிக்கலாக அவங்கள வைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மென் வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. எமோஷனல் ஆகிறது வந்து ஃபெமினின். உங்கள் எமோஷன் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், இது சுற்றி உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் மேஸ்குலின். பிராணாயாமம் நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்பவும் ப்ரீத் பண்ணும்போது இங்கே நிற்கக்கூடாது, இங்கே வரையும் போயிட்டு டயஃப்ராம் ப்ரீத் இன்டு யுவர் பால்ஸ்னு ஒரு புக்கில் எழுதியிருக்கு, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். அது உங்கள் மேஸ்குலினிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அந்த புக்கு, அது வாசிச்சு பாருங்கள். ஸோ நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். எப்போது கன்ஃபியூஷனாக அதான் யோசனையாக இருந்தால், அது உங்கள் தேவையில்லாத அந்த புல்ஷிட் தாட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே கொண்டு போயிடும். அடுத்து மெடிடேஷன். தியானம் பண்ணால் உங்கள் தாட்ஸ் எல்லாம் இன்னும் கிளியர் ஆகும். அது உங்களை ஒரு ஹையர் செல்ஃபில் கொண்டு போகும். ஸோ பேசிக்கலாக என்னென்னா மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நான் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த லைஃப்பில் நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னென்ன பதில்கள் நிறைய கிடைக்கும். ஸோ மேஸ்குலினிட்டினா என்னென்னா, உங்களுக்குன்னு கடமை இருக்குது இந்த வாழ்க்கையில். அது நீங்கள் தவறாமல் பண்ணாலே உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப கூடும். ஒர்க் அவுட் பண்ணாலும் கூடும், ஃபைட் பண்ணால் கூடும். மொத்தத்தில் டயட்டு மெயினான ஒரு விஷயம். டெஸ்டாஸ்டரோன் அதிகரிக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஃபேட்டு, மீட், எக்ஸ் எல்லாம் நைட்டு 3 நாள் எடுங்க. உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகபட்சமாக ஆயிரும். ஸோ ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு பார் இப்படி வரைங்க, மேஸ்குலின் ஃபெமினின், அதில் எந்த அளவு இருக்கீங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குல்ல, மேஸ்குலின் ஃபெமினின். நான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு 80% இருக்குது. நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண நினச்சேன், பண்ணிட்டேன். அதனால் 80%, 95, 85, 90. இன்றைக்கி நான் செட் பண்ண கோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு இருக்கலாம். அது இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை டிசிப்ளின்டாக பண்ணுங்கள், ஃபைட் பண்ணுங்கள். உங்கள் மேஸ்குலினிட்டி கண்டிப்பாக அதிகமாகும். உங்கள் ஆரா, உங்களை சுற்றி இருக்கிறது. அதே மாதிரி எப்போவுமே டிசைரில் இருக்காதிங்க. அப்போ உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இருக்காது. எனக்கு இது வேணும், அது வேணும். என்ன பண்ணணுமோ அந்த கடமையை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி தாறுமாறாக மேலே போகும். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாகர்கோவிலேருந்து ஜான், சைனிங் ஆஃப்.